ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ சப்ஜி பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். இங்கே 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ சப்ஜி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இட்லி தோசைக்கு கூட இந்த சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி, ஈஸியாக பண்ணக்கூடியது. காரத்திற்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வத்திடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேகணும் தக்காளி, அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இந்த டைமில் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காததுனால இந்த கிரேவியை நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியாக வேணும் கிரேவி, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஈவன் ரைஸு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்று சேர வேகணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்காததுனால உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கிரேவிக்கு. அதனால் நம்ம சர்க்கரை சேர்த்து இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஆலு சப்ஜி தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.